என் அப்பா வந்து நல்ல இங்கிலீஷ் பேசுவார். ஸோ எனக்கு நிறைய இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்ததுனால நானும் நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சேன். என் அம்மா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஜெயந்தி தேட்டர், அந்த தியாகராஜ தேட்டர் பக்கத்துல அந்த அடையார் போலீஸ் ஸ்டேஷன், அந்த தேட்டர் பக்கத்துல இருந்ததுனால அப்பப்போ தேட்டருக்கு போய் படம் பார்க்க முடிஞ்சது. படம் பார்த்ததுனால சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி சினிமா எப்படி எடுக்கிறது, என்னடா பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கமல்ஹாசன் அப்படின்னு ஒருத்தருடைய படங்களை பார்க்கும்போது சினிமா எப்படி எடுக்கணும், சினிமானா என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுவான்சஸ் என்ன, ஓ இப்படியும் படங்கள் எடுக்கலாமா, ஓ இப்படியும் ஒரு விஷயத்தை யோசிக்கலாமா அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிட்டு இந்த துறைக்குள்ள நம்மளும் உள்ள வரணும் அப்படின்றத வந்து இழுத்த ஒரு மாபெரும் கலைஞன் தான் வந்து கமல்ஹாசன் சார். அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். என்னைக்குமே வந்து அவரு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்களை சினிமாலையும் அவருடைய பேச்சிலையும் அவருடைய பிஹேவியரும் நம்மளுக்கு வந்து என்னைக்குமே அவர் காமிச்சிருக்காரு. அவர் விஸ்வரூபம் அப்போ டிடிஹெச் அப்படின்னு சொன்னதுதான் இன்னைக்கு ஓடிடியா இருக்கு. மும்பை எக்ஸ்பிரஸ் அப்போ அவர் டிஜிட்டல் எடுக்க ஆரம்பிச்ச சினிமா தான் இன்னைக்கு மொத்தமாவே டிஜிட்டலா இருக்கு. இந்த மாதிரி சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்த, எங்க எல்லாருக்குமே காமிச்சு கொடுத்த, எங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு வாழ்த்துறதுக்கு வந்து எங்களுக்கு வயசுல வணங்குறோம், நன்றி சொல்லிக்கிறோம். சார் நீங்க இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த சினிமாவே எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் நன்றி. ஹாப்பி